சந்தித்தார். அந்த நாளில் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆத்மாக்களை தேவன் நமக்கு தந்தாரு. அந்த செய்தி வந்த ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கணும். அதை கேட்டவர்கள் அதன்படி நடக்கணும். அதுக்காக ஒருவேளை உபத்திரவங்கள் வருது, உபத்திரவத்தில் சோர்ந்து போகாதபடி உபத்திரம் பொறுமை உண்டாக்குன்னு அவர் சொன்னார். அந்த பொறுமையாக நம்ம இருந்து தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக ஜெபிப்போம். அநேகருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நம்ம ஜெபித்தவர்களுக்கு நான் முதலாவது நன்றி சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு சகோதரி அடுத்த நாள் ஆண்டு விழா முடிஞ்ச அடுத்த நாள் கேட்டாங்க, எல்லாம் நல்லா நடந்துச்சா, எல்லாம் குறை இல்லாமல் இருந்துச்சா? நீ ஆமாம், எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் நல்லா நடந்துச்சு அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, அதுக்காக நாங்கள்லாம் எவ்வளவோ ஜெபிச்சோம். நீ அதே மாதிரி இங்கே ஜெபித்தவர்களுக்கு நன்றி. வீட்டிலே இருந்து இதுக்காக அநேகர் ஜெபித்தாங்க, அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்புறம் அந்த டெக்கரேஷனுக்காக நம்ம சிம்பிளாக சும்மா பண்ணுவோம் அப்படின்ட்டு நினச்சோம். ஆனால் அதுக்காக சகோதரிகளும் சகோதரர்களும் உற்சாகமாக ராத்திரி 2 மணி வரைக்கும் உட்காந்து இந்த எல்லா டெக்கரேஷனையும் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கும் தேவன் நாங்கள் நன்றி சொல்கிறோம். வேலைக்கு போயிட்டு வேலையின் மத்தியிலும் இருந்து பொறுமையோடு இருந்து அதை நடத்தினாங்க. அந்த பிள்ளைகளுக்கு, அந்த சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்புறம் கீபோர்டு வாசிக்கிற மகளுக்காகவும் நன்றி சொல்கிறோம். ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருந்த நேரத்திலும் கூட ப்ராக்டிஸ்ன்னு சொன்னோன்னா அவங்களும் மனமோந்து இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி சிறப்பான முறையில் இந்த கீபோர்டு இசைத்து ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை செய்ததுக்காக தேவன் நன்றி சொல்லுவோம். எல்லா குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஜெபிக்கிறோம். அதுக்காக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். மட்டுமல்ல இந்த சவுண்ட் சிஸ்டம் இதுக்காக ஒரு சகோதரன் சேலையூரில் நாங்கள் சொல்லும் போதெல்லாம் அவர் எங்களுக்கு ரொம்ப அருமையாக எல்லாத்தையும் செய்து தந்தார். அந்த சகோதரன் பேர் ஃப்ரெட்டி. அவர் இந்த மாதிரி இந்த வேலை செய்தாலும் ஊழியத்தில் ரொம்ப வாஞ்சியுள்ள மகன். அவர் பணத்தையே அவர் எதிர்பார்க்கல, எல்லாமே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அவர் நல்ல அருமையாக எங்களுக்கு நடத்தினார். சீரியல் லைட்டு போட்டு சேர்லாம் கொண்டு எல்லாத்தையும் செய்தார். நல்ல ஒரு அருமையான சகோதரன். அவருடைய தொழிலை தேவன் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். இதுக்காக கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதித்து என்ன அதிகமாக அவர்களை வர்த்திக்க செய்ய முடியாக, அவர்கள் செய்கிற தொழில்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாக நம்ம ஜெபிப்போம். அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர், அவர் நம்மை நேசிக்கிறவர். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பதாக வழக்கம் போல் நம்முடைய சண்டே கிளாஸ் நாளைக்கு 4 மணிக்கு உண்டு. சண்டே கிளாஸ்க்கு ஒரு பிள்ளைங்க ஷார்ப்பாக 4 மணிக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். கர்த்தர் தாமே அந்த கர்த்தர் சித்தம்பனால் வருகிற மே மாத கடைசியில் ஒரு நாள் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கான ஒரு ரிட்ரீட் மாதிரி வைக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அது பெரிய காரியங்களை செய்வாராக. நம் தேவனை ஆராதிக்கும்படி எழுந்திருக்க போகிறோம். உங்கள் கரங்களில் இருக்கிற பாடல் புஸ்தகத்திலே 1002வது பாடல், உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. நாம் எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பரிசுத்த உள்ளத்தோடே ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உன் நாமம் உயர்த்திடுவே, அன்பை பாடிடுவே.
நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே துதிக்க பாத்திரரே. உண்மை உள்ளவரே துதிக்க பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உள்ளவரே. மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உள்ளவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ள ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்கு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ள ஆராதனை 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 உமக்குத்தானே. சந்தோஷமாய் ஆராதனை 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 உமக்குத்தானே. அல்லேலூயா. இந்த சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உங்கள் ஆத்மாவோடும் தேவையற்றவர்களை விலக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். இன்று நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, எதிர்கால வாழ்க்கைக்கு விரோதமாக, செய்கின்ற தொழில்களுக்கு விரோதமாக சத்துரு என்கிற சாத்தானை இல்லாட்டி வஞ்சிக்கிற ஆவியாகி பிசாசு பல விதங்களில் உங்களுக்கு எதிராக மறைமுகமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். இது ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் எனக்கு இந்த தோல்வி? ஏன் எனக்கு இந்த வியாதி? எதற்கு ஒன்றுக்கு மேல் ஒரு கஷ்டமாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல சாலை அமைக்கப்பட வேண்டுமானால் அந்த பழைய சாலைகளை புல்டோசரை வச்சு உடைச்சு நொறுக்கி எடுத்து
அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தின பிறகு திருப்பி அதுல கருங்கல் போட்டு கொஞ்ச நாள் ஆற வச்சு, திருப்பி அதுக்கு மேல மெஷின் போட்டு ஏற்றி கொஞ்ச நாள் ஆற வச்சு, அதுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன ஜல்லியை போட்டு ஆற வச்சு, அதுக்கு பிறகுதான் ரோடே புதுசாக போடப்படும். அல்லேலூயா. அப்ப துன்பத்துக்கு மேல துன்பம், நெருக்கத்துக்கு மேல நெருக்கம் வருதுன்னா ஆண்டவர் உங்களை புதிதாக்க போகிறார். பழையவைகள் எல்லாம் உங்களை விட்டு ஒழிய போகிறது. பழைய தீமையான காரியங்கள், பழைய கஷ்டங்கள், பழைய வேதனைகள், பழைய துன்பங்கள், உங்களுக்கு வேதனைகளை, மன நிம்மதியை கொடுத்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு, உங்கள் இருதயத்தை விட்டு, உங்கள் சரீரத்தை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் எல்லைகளை விட்டே வெளியேற போகிறது. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை தான் நாம் இப்பொழுது ஆராதித்து இருக்கிறோம். அந்த தேவன் உங்களுடனே இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய இயேசு இருக்கிற மாதிரி தெரியல, கடவுள் என் கூட இருக்கிற மாதிரி தெரியலன்னா, என் கூடவே இரும், என் இயேசுவேன்னு சொல்லி நாம் அவரை அழைக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நான் இருக்கிற சூழ்நிலையிலே என் இயேசு என் கூட இல்லைன்னா நான் இப்பொழுது வாழ்ந்திருக்கவே முடியாது. என் கூடயே அவர் இருக்கிறனால தான் நாங்கள் உங்கள் முன்பதாக ஜீவனோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து 1061வது பாடல் புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்திலே 1061. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும், என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமாண்டவரே, நீங்கள் இல்லாம இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது ஆண்டவரே. உம்முடைய சுவாசம் இல்லாமல் ஒரு மிருக ஜீவன்கள் பறவைகள் கூட வாழ முடியாது. நீங்க காற்றை வீச செய்யலைன்னா ஒரு மரஞ்செடி கூட இருக்காது ஆண்டவரே. நீங்க காற்றை வீசினாதான் மழையே பெய்யும் ஆண்டவரே. எல்லாமே உம்மிடத்தில் இருக்கிறது, எல்லாமே உம்முடைய கரங்களில் இருக்கிறது. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. எங்களுக்காக இன்று நீர் சொல்லுகிற வார்த்தைகள் ஆகும். நீரே எங்களுக்கு தாயுமாய் தகப்பனுமாய் இருக்கிறீரப்பா. நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. அர்ப்பணிப்போமா. கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இல்லாமல் நான் வாழ முடியாது. கரங்களை தட்டி நாம் இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. நாம் உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்துக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்ப நீங்க எல்லாரும் என் கண் முன்னுக்கு மனிதர்களாய் மனுஷிகளாய் இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்று உங்களை மரமாக மாற்றப் போகிறார். ஆமேன். யாருக்கெல்லாம் மரமா மாறணும்ட்டு ஆசை? நீங்கள் மரமா மாறணும் மட்டும் இல்லை, கனி கொடுக்கிற மரமாய் மாற வேண்டும், நிழல் கொடுக்கிற மரமாய் மாற வேண்டும், மற்றவர்களுக்கு பயன்படுகிற மரமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவனுக்கு ஒரு சின்ன செய்தி தான். ஏன்னா வெயில் நேரமா இருக்கனால ரொம்ப நேரம் உங்களை நான் வச்சிருக்க விரும்பல. சின்ன செய்தி தான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. நமக்கு தேவைகளுக்காக, நம்முடைய சில விருப்பங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய நெசசரிக்காக நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறோமா? பல வருடங்களாக குழந்தை இல்லை, நீண்ட நாள் வருடங்களாக காத்திருக்கிறோம். பல ஆண்டுகளாக திருமண காரியம் நடக்கல, நீண்ட வருடங்களாக காத்திருக்கிறோம். பல ஆண்டுகளா வீடை கட்ட முடியல, நீண்ட வருடங்களாக காத்திருக்கிறோம். பல ஆண்டுகளாக வியாதியில் இருக்கிறோம், சுகம் கிடைக்கல, நீண்ட வருடங்களாக காத்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கிடைக்காம நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக காத்திருந்து காலம் கடந்து போயிட்டே அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நீங்கள் விரும்பினது வரும் பொழுது, நீங்கள் காத்திருக்கிற காரியம் உங்களை தேடி வரும் பொழுது அது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம். ஒரு நாளும் அது அழியாத மரம். அந்த மரம் ஒரு நாளும் என்ன செய்யாது? அழிஞ்சே போகாது. என்ன காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் அந்த மரம் பசுமையா இருக்குமா? அப்படிப்பட்ட ஜீவ விருட்சம் போல இருக்குமா அந்த ஆசீர்வாதம். அப்போ இந்த உபவாச நாளில ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற இதுவரை கிடைக்காத, இது கிடைக்காதுன்னு நீங்க நம்பி அப்படியே சோர்ந்து போய் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிடைக்க செய்ய போகிறார். ஆமேன். உங்களுடைய தரிசனங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள், பிரியமானவர்களே, நமக்காக என்ன தரிசனம் வைக்கப்பட்டிருக்குதுங்கிறதே நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. இன்னொரு பாஸ்டர் சொல்லணும், இல்லாட்டி இன்னொரு ஊழியக்கார் சொல்லணும், அது உண்மையோ பொய்யான்னு கூட நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த நேரம் சொல்றது நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஜெபத்துக்கு போனோம், பாஸ்டர் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருன்னு. ஒண்ணுமே அது என்ன நடக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு வருகிற வார்த்தைகள் தான் உண்மையான
தீர்க்க தரிசனம் அது கண்டிப்பா என்ன செய்யணும், நடக்கணும். அது நடக்கலைன்னா அது தீர்க்க தரிசனம் கிடையாது. ஒரு கன்னியின் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அது 400 வருடங்களுக்கு பிறகுதான் என்ன செய்தது, நடந்தது. 1000 வருடங்களுக்கு 10,000 வருடங்களுக்கு முன்பதாக கூறப்பட்ட தரிசனங்கள் இனிவரும் காலங்களில் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிப்பதில்லை, அது பொய் சொல்லாது, அது சீக்கிரத்திலே நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ வேண்டியது நமக்கு கிடைக்கும் போது, இதுவரை காத்திருந்து நமக்கு கிடைக்காத ஒரு காரியங்களை, உங்க குடும்பத்தினுடைய காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், அது உங்கள் கைக்கு கிடைக்க போகிறது. அது உங்களுக்கு ஜீவ விருட்சத்தை போல் இருக்குமா. இந்த விருட்சம் என்பதற்கும் மரம் செடி கொடிகளுக்கும் உள்ள டிஃபரெண்ட் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஒரு அவரை விதை இருக்குது, ஒரு நெல் விதை இருக்குது. அவரை விதையை நம்ம ஊனிடுறோம், அது உடனே என்ன செஞ்சிருது, முளைச்சி விறுவிறுன்னு என்ன செய்யுது, கொடி படர்ந்து அழகா காய்களை என்ன செய்து காய்க்குது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான், குறிப்பிட்ட மாதம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செஞ்சிடும், காஞ்சு போயிடும், நம்ம பிடுங்கி போட்டுறோமே. இன்னும் ஒரு பூஞ்செடி இருக்கு, ரோஸ் செடி இருக்கு. அது ஒரு கொப்பு வெட்டி நம்ம என்ன செய்யறோம், வைக்கிறோம். அது மெதுவா என்ன செய்யும், தழுத்து அது வளர்ந்து அது மொட்டு வச்சு அது பூக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஆனா பாருங்க, ரோஸ் செடியும் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு தான் என்ன செய்யும் இருக்கும், அதுக்கு பூக்காது. நம்ம என்ன செய்யறோம், வெட்டி பிடுங்கி போட்டுறோம். ஆனா அந்த மரங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மரத்துக்கான ஒரு மாமரத்துக்கு ஒரு மா கொட்டையை நம்ம ஊன்றோம்னா அது முளைக்கிறதுக்கே 10 நாள் என்ன செய்யும் ஆகும். அது தண்ணீரை உறிஞ்சி நல்ல பொதுமை, அது அந்த ஓட்டை பிளந்து அதுக்கப்புறம் பூமியை பிளந்து அது வெளிவந்தால கிடுன்னு வளர்ந்துருமா. ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் என்ன செய்யும், வளரும். அது 7 வருஷம் 8 வருஷம் வளர்ந்து அதுக்கு பிறகு அது பூத்து அது காய் கொடுக்கிற காலம் வரைக்கும் நீண்ட நாள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் அது செடி மாஞ்செடியா இருக்கிறது மரமா மாறி அதுக்கு பிறகு கனி கொடுக்கும்போது பெரிய விருட்சமா என்ன செஞ்சிருது, மாறிடுது. அப்போ அது அந்த மாமரத்தினுடைய அந்த கனியை நம்ம புசிப்பதற்கு பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்குது. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பழத்தை பறிச்சோன்னா நம்ம மனசுல எப்படி இருக்கும், அப்போ இவ்வளவு நாள் நம்ம வச்சு வளர்த்ததுக்கு அழகான ஒரு மாம்பழத்தை நமக்கு கொடுத்துட்டாங்கன்னு. அந்த மாம்பழம் புளிப்பா இருந்துச்சுன்னா, அப்போ பைபிள் சொல்லுது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அந்த மாமரம் ஃபுல்லாவே புளிப்பான பழமாவே இருக்குன்னு வச்சிருங்களேன், நீங்க என்ன செய்வீங்க, நிழலுக்கு வேணா இருக்கட்டும்னு பாப்பீங்க. இல்லாட்டி இந்த இடத்தை ஏன் கெடுக்கிறதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடும், மரத்தை வெட்டிடுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்ம மரமா நம்ம வளர்ந்து வந்தாலும் நம்ம நல்ல கனி கொடுக்கிற மரமா நம்ம என்ன செய்யணுமா, இருக்கணுமா. அப்ப கிறிஸ்து நமக்குள் இருந்தால்தான் அவரோடு நம்ம வேரூன்றி அவருடைய வசனத்தால் போதிக்கப்பட்டு அவருடைய ஜீவ தண்ணீரால் நம்ம வளர்க்கப்பட்டாதான் நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் நாம் என்ன செய்ய முடியும், மாற முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்குள் இருந்தால் நம்ம ஜீவ மரம் போல ஜீவ விருட்சம் போல நம்ம என்ன செய்வோம், இருப்போம். அப்படி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் எந்தெந்த மரமாய் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னு சங்கீதம் 1:3 எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப முதல்ல ஆண்டவர் உங்களை எப்படி ஐடி பண்றாருன்னா, நீங்கள் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பீர்களாம். அப்பனா எப்பவுமே நீங்க பசுமையா தான் என்ன செய்ய போறீங்க, இருக்க போறீங்க. இந்த இலை உதிராதிருக்கிற மரத்துக்கு என்ன காரியம் வேணுங்கிறது 1ஆம் வசனத்திலையும் 2ஆம் வசனத்திலும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள் இங்க அந்த 40 நாள் இதுல பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை குறித்து நாம் தியானித்த ஞாபகம் பிள்ளைகளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிருது அப்படின்னாச்சுன்னா அந்த மரத்துல பலன் இல்லை. பூமியிலேருந்து சரியான உரம் சரியான நீர் அந்த கொப்புகளுக்கு போகல, அந்த இலை பலன் வச்சு போய் சரீரத்துல பலன் இல்லாம அது உதிர்ந்துருது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கணும்னா தேவனுடைய பலனை பெற்ற மரமா நம்ம என்ன செய்யணும், வளரணும். சின்ன வயசுல இருந்தே அந்த நிலத்துல இருக்கிற அந்த சத்தை உறிஞ்சு அது நல்லா
மரமா என்ன செய்கிறது மாறுவது போல நாமும் சின்ன வயசுலேருந்தே இந்த பருவத்திலேருந்தே ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வார்த்தைகள், அவருடைய சத்தியத்தின்படி வளர்ந்தமானால் நீங்கள் தப்பாமல் ஒரு நாளும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பீங்க. நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார், நீ இலை உதிராத மரத்தை போல இருப்பாய். ரெண்டாவது, தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பாய். ஹல்லேலூயா. அப்பனா உங்க வாழ்க்கையில நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு தப்பாமல் கனி கொடுக்கிறனா பைபிளுடைய காரியங்கள்ல தேவனுடைய காரியங்களை விட்டு விலகாதபடி ஆவியின் கனிகளை பெற்ற மரமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம், மொத்தம் 9 உண்டு. 9 ஆவியின் கனிகள் இருக்கு. அப்ப தப்பாமல் கனி கொடுக்கிறதுனா ஒரு ஆவியின் கனியில் கூட நம்மகிட்ட என்ன செய்யாது, தப்பாது. அப்போ அன்புங்கிற ஒரு ஆவியின் கனி இல்லைன்னா அதுல நிறைய பகை விரோதமான காரியங்கள் உண்டாயிரும். ஒரு இலை என்ன செஞ்சிரும், உதிர்ந்துரும். அன்புங்கிற இலை உதிர்ந்துரும். அப்ப அன்புங்கிற கனி நம்ம என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இச்சையடக்கம்ங்கிற ஒரு காரியம் நம்மகிட்ட இல்லைன்னா அந்த இலை உதிர்ந்துட்டு அப்படின்னாச்சுன்னா நம்முடைய சரீரத்துல பாவங்கள் என்ன செஞ்சிடும், மாம்ச இச்சைகள்ங்கிற பாவங்கள் சேர்ந்துடும். பொறுமைங்கிற இலை உதிர்ந்துட்டு அப்படின்னாச்சுன்னா உன் பேர் சண்டைக்காரின்னு என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்போ ஒவ்வொரு கனிக்கும் ஒவ்வொரு இலை, அந்த இலை உதிராதிருக்கிற மரத்தை போல நீங்க இருக்கணும். அடுத்தாப்புல ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருப்பாராம், வாய்க்கால்கள் ஓரமாக தண்ணீர் ஓடுகிற அந்த வாய்க்காலை நோக்கி உன் வேற ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வேறுண்டிருப்பீர்களானால், அப்ப நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வேறுன்னா எந்த இடத்துல நமக்கு வாழ்க்கைக்குரிய சரியான காரியங்கள் இருக்கோ அதை நோக்கி நம்முடைய வேர்களை ஆண்டவர் என்ன செய்வார், போக செய்வார். இப்ப காலேஜுக்கு ட்ரை பண்றாங்கன்னா 10 காலேஜ் 25 காலேஜ் நம்ம எடுத்து யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா எந்த காலேஜ் உனக்கு தேவை, எந்த படிப்பு உனக்கு தேவை, எந்த வேலை உனக்கு தேவை, எந்த மணமகன் உனக்கு தேவை, எந்த மணமகள் உனக்கு தேவை, எந்த வீடு உனக்கு தேவை, எந்த இடத்துல அவர் அந்த வேற சொல்றாரோ அது வாய்க்காலை போல இருக்கும். அல்லேலூயா. அது நீர் நிறைந்த வாய்க்கால், தண்ணீர் நிறைந்த வாய்க்கால், ஒரு நாளும் வற்றாது. அந்த வாய்க்கால்ல உங்க வேர் உள்ள போன பிறகு ஒரு நாளும் உங்களுக்கு குறையில்லாம தண்ணீர் கிடைச்சிட்டு இருக்கும். நீங்க தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. பசுமை மாறாமல். அப்போ உங்க வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் துன்பப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வறட்சியானதே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காதான். அப்படிப்பட்ட அந்த அதுக்கு என்ன செய்யணுமா, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து அவரே தன்னுடைய நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அவன் தான் என்ன செய்ய முடியும், தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருக்க முடியும். அப்போ ஒரு பக்தன் பாடுகிறான் பாருங்களேன், வற்றாத நீரூற்றை நீ போல் இருப்பாய். ஒரு அருமையான பாடல் உண்டு, ஒரு பெர்க்மன்ஸ் பாடல் உண்டு. வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ சுகித்திருப்பாய். அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், வற்றாத நீரூற்றுக்கு நம்முடைய வேர்களை போகணும் அப்படின்னாச்சுன்னா நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீங்க, நீங்க நம்ம கொஞ்சம் பேர் தான், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. 1000 பேர் இந்த இடத்துல இருக்கலாம், பெருந்தளவான கூட்டமா கூட மக்கள் இருக்கலாம். ஆனா யார் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்காங்களோ அவன் மட்டும்தான் பாக்கியவான். அப்போ அந்த பாக்கியவான் எப்படி இருப்பானாமா, வற்றாத நீரூற்றை போல் இருப்பான், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பான். எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி நாம் அந்த பாடலுடைய 4 வரிகளை நாம் படிக்க போகிறோம்.
கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், உன் காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், பலமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். ஹல்லேலூயா. முதல் மரம் என்ன மரம்? இலை உதிராத மரம். இரண்டாவது மரம் தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். மூணாவது நீங்க என்ன மரமா இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது யாத்திராகமம், ஆதியாகமம், அதுக்கு பிறகு யாத்திராகமம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அது மதுரமான தண்ணீராக மாறிற்று. அல்லேலூயா. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது குடிக்க தண்ணி இல்லாம தாகத்துல தவிச்சிட்டு இருக்கிற ஒரு குளத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? காண்பிக்கிறார். ஒரு குளம், ஒரு ஏரி, இல்லாட்டி ஒரு குட்டை இருக்குது. உடனே ஜனங்கள் எல்லாம் ஓடி போய் தாகம் தாங்க முடியாம என்ன செய்யறாங்க? தண்ணியை மோந்து குடிக்கும் போது வாயில வைக்க முடியாது, அப்படி ஒரு கசப்பு. எப்படி இருக்கும்? தாகத்தோட ஓடி போய் அப்பாடோ தண்ணி கிடைச்சுன்னு நினைச்சு குடிக்கும் போது கசப்பா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். திடீர்னு நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிடும்போது, இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்றோம், இந்த ஏதாவது ஒரு இது கடிக்கும்போது, லைட்டாக கிராம்பை கடிக்கும்போது என்ன செஞ்சிடும்? கசப்பாக இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல வாசமாக இருந்தாலும் கடித்த உடனே கசப்பாக இருந்துச்சுன்னா பிரியாணியே சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே நமக்கு என்ன செய்யறது? பேராது. அதே மாதிரி இது எவ்வளவோ தாகத்தோடு வந்தவங்களுக்கு தண்ணி கசப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருந்திருப்பாங்க அவங்க. அப்போ அந்த நேரத்தில் மோசே கடவுளை நோக்கி சொல்ற, ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களை 6 லட்சம் ஜனங்களை நம்பித்தானே கூட்டிட்டு வந்தேன், தாகத்தோடு இருக்க நேரம் ஒரு நல்ல தண்ணி கூட அவங்களுக்கு கொடுக்க முடியாம போச்சே அப்படின்னு வருத்தப்படுறான். இன்னைக்கு நாங்க அப்படித்தான் வருத்தப்படுறோம். இந்த ஏலிம் ஜெப வீட்டுக்கு நல்லது நடக்கும்னு எல்லாரையும் கூட்டு வரோம். ஆனால் அவங்க வாழ்க்கையில கசப்புகள் என்ன செய்கிறது? நிறைய இருக்கிறது. அந்த கசப்பான காரியங்களை மாற்ற முடியாமல் இருக்கிறதே அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, கசப்புகளை மாற்றுகிற மரமாக உன்னையே நான் பயன்படுத்த போகிறேன். அல்லேலூயா. அப்போ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி நம்ம மற்றவங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பான காரியங்களை மாற்றுகிற சக்தி உள்ள ஒரு மரமாக ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுகிற மரமாக மாற்றப் போகிறார். அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் கசப்பா இருந்து ஒரு மரத்தை அவர் என்ன செய்யறான்னு காண்பித்தார். அந்த அடையாளம் காட்டப்பட்ட மரம் நீங்களே அந்த மரம். அல்லேலூயா. நம்புறீங்களா? மற்றவருடைய வாழ்க்கையை, நான் கசப்பான வாழ்க்கையை நான் அவர்களுக்கு மதுரமான வாழ்க்கையை மாற்ற போறேன்னா அது எதனுடைய அறிகுறி தெரியுமா? கர்த்தருக்கு நாம் செய்ய போகிற ஊழியத்தினுடைய அறிகுறி. மற்றவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யணும், மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யணும். அப்போ அப்படி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற நம்மளை ஆண்டவர் கசப்பை மாற்றுகிற மரமாக வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு பயன்படுகிற பாத்திரமாக வைத்திருக்கிறார். மற்றவருடைய கண்ணீரை துடைக்கிற பாத்திரமாக நம்ம வைத்திருக்கிறார். மற்றவருடைய வியாதிகளை சுகமாக்குறதுக்கு ஜெபிக்கிற ஜெப வரங்கள் நிறைந்த மக்களாக நம்ம வைத்திருக்கிறார். அப்ப நீங்க இன்னைக்கு 3வது மரம் என்னன்னா, மற்றவருடைய கசப்பை மாற்றுகிற நல்ல மரம். அல்லேலூயா. தித்திப்பான மரம். நீங்க ஒரு மரத்தினுடைய வேர் ஒண்ணு உண்டு, அதிமதுரமா. அந்த அதிமதுர மரத்தினுடைய வேர் எப்படி இருக்குமா? வாயில வச்சு சவைச்சுன்னா என்ன செய்யும்? தித்திப்பா இருக்கும். ஆண்டவர் உங்களை அப்படித்தான் வைக்க போகிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து உங்களோட பேசுறவங்க, உங்களோட பழகுறவங்க வாழ்க்கையில இருக்கிற தீமையான காரியங்களை, கண்ணீருக்குரிய காரியங்களை, கசப்பான காரியங்களை மாற்ற போகிற ஒரு நல்ல தித்திப்பான மரமாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் 30ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. லூக்கா 21. அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று. அல்லேலூயா. எல்லா மரத்தையும் பாருங்க, விசேஷமா அத்தி மரத்தை மட்டும் என்ன செய்யுங்க பாருங்க. இந்த அத்தி மரத்துல இலைகள்லாம் என்ன செஞ்சிடுச்சு? புதிர்ந்து போயிடுச்சு. இப்ப அந்த மரம் எப்படி இருக்குது?
இலையும் இல்லாம வெறும் கொப்பும் மரமும் மட்டும் இருக்குது, மொட்டையா இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மை இல்லாம தீமை இல்லாம வெறுமையா நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். பசுமை இல்லாத வெறுமையா இருக்கிறோம். உழைக்கிறோம், பிரயோஜனம் இல்லை. கடனுக்கு மேல கடன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. நம்மளால தாங்க முடியாத ஒரு மொட்டை மரம், நம்மள சொல்லுவாங்க மொட்டை எனக்கு அந்த மரம். இந்த உசுல மரங்கிற மரம் யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த ஊர்ல அதுக்கு என்ன பேரோ தெரியாது. எங்க ஊர்ல உசுல மரம்னு சொல்லுவோம். எல்லார் வீட்லயும் இந்த உசுல மரம் இருக்கும். இந்த மே மாசம் வரும்போது என்ன செய்யணும்னா ஒரு இலை கூட அதுல என்ன செய்யாது, அவ்வளவு இலையும் உதிர்ந்துடும். ஆனா மரம் மட்டும் பச்சையா அப்படியே நிற்கும். கொஞ்ச நாள் கழிச்சு புதுசு அந்த இலை உதிர்ந்திருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூத்து காயும் பழமுமா இருக்கும். ஆனா இலையே என்ன செய்யாது, இருக்காது. திருப்பி கொஞ்ச நாள் பார்த்தா வெறுமையா தான் இருக்கும். ஒரு நிழலுக்கு அந்த மரத்துக்கு கீழே போய் கூட என்ன செய்ய முடியாது, ஒதுங்கவே முடியாது, அப்படி இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் அது என்ன செய்யும், புசு 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 புசுன்னு அழகா செழிப்பா வளர்ந்து திருப்பி பூத்து பட்டி பூத்து குலுங்கும் பாருங்க. அந்த வாசமே அழகா இருக்கும். அதே மாதிரிதான் அத்தி மரத்தை சொல்றாரு. ஒரு காலம் வரும்போது பழைய கெட்டுப்போன காரியங்கள் எல்லாம், அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் இப்ப வெறுமையா என்ன செய்யும் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை துளிர்க்கு விடும் மரமாக மாற்றிக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் மற்ற எல்லா மரத்தையும் பாரு, அதுலலாம் இலை இருக்குது. ஆனா அத்தி மரமாகி நீ மட்டும் எப்படி இருக்கிற? இலை இல்லாத மரமா, குறைவான மரமா, நிறைவில்லாத மரமா, ஒன்றும் இல்லாம வெறுமையில நீ இருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை துளிர் விடும் மரமாய் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. சொல்றாரு, வசந்த காலம் அதன் மூலம் உனக்கு உதயம் ஆயிற்று என்பதை அறிந்து கொள்ளுங்க. அப்போ ஒரு அடையாள மரமாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில வெறுமையா இருந்த, வெறுமையை சந்தித்து கொண்டிருந்த, குறைவை சந்தித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையை மற்றவங்க பார்த்து இவள் இப்படித்தான் அவன் அப்படித்தான் சொல்லி ஒரு லேபிள் பறிச்சு சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் தான், இது ஒண்ணுக்கு இல்லாத குடும்பம், எதுக்கும் உதவாத குடும்பம் சொல்லி உங்களை நிந்தனைகளை அவமானங்களை வச்சிருப்பாங்கன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களை மாற்றி ஒரு வசந்த காலத்தில் உதயமாகிற அத்தி மரமாய் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அடுத்த மரம் நீங்க என்ன மரம்? அத்தி மரம். துளிர் விடும் அத்தி மரம். நீங்க துளிர் விடும் அத்தி மரமா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். உங்கள் வசந்த காலம் உங்களுக்கு உதயம் ஆயிற்று. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் பைபிள்ல கடைசியில் இருக்கு. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நகரத்து வீதியின் மத்தியிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. இப்போ ஒரு சீனை காமிக்கிறாரு. பரலோகத்திலிருந்து வருகிற பாதையில 2 பக்கமும் மரங்கள் ஜீவ விருட்சம் என்ன செய்கிறது இருக்கிறது. அது 12 மாதமும் அந்தந்த மாதத்துக்குரிய கனியை என்ன செய்யுமா, கொடுக்குமா. ஒவ்வொரு மாதத்துக்கு இப்ப நமக்கு எத்தனை சீசன் இருக்கு? கோடை காலம், மழைக்காலம், அப்புறம் இடையில ஒரு காலம் உண்டு, வசந்த காலம், எதிர்காலம் உண்டு. அப்ப அந்தந்த காலத்துக்குரிய அந்த பழம் கொடுக்கிற மரங்களை பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசனுக்கு ஒரு பழம் இருக்கும். இப்போ மாம்பழ சீசன் வந்துடுச்சா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா பலாப்பழ சீசன் வரும். கிரேப்ஸுக்கு ஒரு சீசன் இருக்கும். இந்த குளிர் காலத்துல தான் அந்த கிரேப்ஸு, ஆப்பிள் இதெல்லாம் அந்த கொடைக்கானல், ஊட்டிலலாம் அந்த சீசன்ல தான் ஆரஞ்சு எல்லாம் அந்த சீசன்ல அதுக்கேற்ற கனிகளை கொடுக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அந்த பரலோகத்துல 2 பக்கத்துல இருக்கிற ஜீவ விருட்சம் போன்றவங்க நீங்க அந்தந்த மாதத்துக்குரிய கனிகளை நீங்க கொடுப்பீங்களா. ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்திற்குரிய கனிகளை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறாரா. உங்களுடைய மரத்தினுடைய இலைகளின் கீழே என்ன இருக்கிறது? ஆரோக்கியம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது. அப்போ நீங்க ஒரு பழத்தோட்டம், நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல். அல்லேலூயா. பழத்தோட்டம்னா அந்தந்த சீசனுக்குரிய கனிகளை கொடுக்கிற பழத்தோட்டம். உங்க அந்த இலைகளின் கீழே என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்கிறது. அப்போ நீங்க ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு வியாதியாய் இருக்கும்போது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் மூலமாக அவர்கள் சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னொருத்தன் பசியா இருக்கும்போது, வேத வசனம் கிடைக்க கூடாத பசியா இருக்கும்போது எந்த சூழ்நிலையில அவன் வாரானோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படி, அவன் நிலைமைக்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படி ஜீவ வசனமாகிய ஒரு கனியை உங்க வாயில ஆண்டவர் என்ன செய்வார்? வச்சிருப்பார்.
அப்போ அந்தந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதம், அந்தந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சுகமாய் இருக்கும்படியான ஆரோக்கியம் நிறைந்த ஜீவ விருட்சத்தின் மரமாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீ உங்களுக்கு 5 மரம் சொல்லியிருக்கேன். முதல் மரம் நீங்க யாரு? இலை உதிராதிருக்கிற மரம். 2வது தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். 3வது மற்றவருடைய கசப்பை மாற்றுகிற மரம். 4வது வசந்த காலத்துக்கு அடையாளமான துளிர் விடுகிற மரம். உங்கள் வாழ்க்கை துளிர் விட போகிறது. 5வது எப்படி? 5வது மரம் என்ன சொல்லிருக்கேன்? நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்துக்கு ஏற்ற கனி கொடுக்கிற மரம், மற்றவர்களுக்கு உபயோகமான மருத்துவங்கள் நிறைந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போன்ற மரம். இந்த தன்மைகள் நிறைந்த இவர்கள் யார் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்களா இருப்பாங்கன்னா, 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன். இவங்க எப்படி கனி கொடுக்கிற மரமா இருப்பாங்கன்னா, தானியேலை போல, தானியேலே நீ எனக்கு பிரியமானவன், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்ப கர்த்தருக்கு பிரியமானவர்களா நம்ம இருக்கணும். உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு பிரியமானவளே நீ ரூபவதி. ஆண்டவரே சொல்ல நீ அழகானவள் அப்படின்னு சொன்னேன். ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. அப்ப பழுதற்றவர்களா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்தப்பல பாவம் இல்லாதவர்களா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். இதோ கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எச்சரிப்பு சொல்றாரு. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படும்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நல்ல கனி கொடுக்கிற மரமா இருக்கணும்னா ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கணும். ஜீவ நீரூற்றாகிய ஜீவ தண்ணீர் நமக்கு இருக்கணும். இந்த 2ம் கொடுக்கிற ஆண்டவர் நமக்குள்ள இருந்தாச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் இருக்கிறது. இப்ப நீங்க அடுத்தாப்புல எந்த மரமா? அப்படி என்ன பார்த்து சொல்லுங்களேன். மரங்கள்லே விலையுயர்ந்த மரம் எது? சந்தன மரம். அந்த மரத்துல ஒரு தன்மை என்னன்னா, அது தேய்க்க 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 குபு குபுன்னு வாசம் வந்துகிட்டே இருக்குமா. அந்த சந்தன மரத்து என்ன ரொம்ப மெடிக்கல் தன்மை உள்ளது. சந்தன மரத்து என்ன ரொம்ப ஹீட்டா இருக்கும்போது முகத்துல எதை பூசுறோம்? சந்தனத்தை பூசுறோம். வீட்டுல ஒரு மங்களகரமான காரியம் நடக்குன்னா எதை பூசுறோம்? சந்தனத்தை எடுத்து நம்ம பூசுறோம். அது ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அப்படி சந்தன மரத்தை போல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு நீங்கள் மனம் வீசுகிற, மற்றவர்களுக்கு வாசனையா இருக்கிறனா சாட்சி உள்ள மரமாய் உங்களை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். நீங்கள் சாட்சி உள்ள மரம். சாட்சி உள்ள மரம் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நாம் ஆண்டவரே நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிற நல்ல மரமாக நாங்கள் என்ன செய்யணும்? மாற்றப்படணும். பைபிள் சொல்லுது, கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால். இந்த கடுகு விதையை பாருங்க, சின்ன குட்டியோண்டு விதை. இந்த விதையை போட்டால் அது செடியாக தான் முதல்ல என்ன செய்து வளருது. நமக்கு அந்த செடி வரைக்கும் தான் தெரியும், இவ்வளோ ஹைட்டு வரும், மஞ்சளா பூக்கும், கடுகு வருது. ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த கடுகு செடி வளர்ந்து மரமாகி அதனுடைய கிளைகளில் பறவைகள் வந்து என்ன செஞ்சிருமோ உட்கார்ந்துருக்கம்மா. இன்னைக்கு நீங்க கடுகு போல சின்னதா இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரிதா இருந்தால் நீங்க விசுவாசத்தினாலே விருட்சமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஜெபிக்கும்படி நாம் எழுந்திருக்கலாம். நம்மை பெரிதாக்குகிற, நம்மை உயிர்ப்பிக்கிற, நம்மை வளர்ச்சியடை செய்கிற, நம்மை ஜீவன் உள்ள விருட்சமாக மாற்றுகிற ஆண்டவர் நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறப்போகிறது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வைக்கிறோம். நீர் வரும்போது
சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானரும் பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானரும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவர் உங்களை நல்ல கனிகளை கொடுக்கிற மரமாக இந்த நாளிலே மாற்றி இருக்கிறார். கனி இல்லாத மரமாக இனி நீங்கள் இருக்க மாட்டீர்கள். பசுமையான இலை இல்லாத வெறும் மரமாய் நீங்க இருக்க மாட்டீங்க. மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்காத மரமாக நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்கள் கனி கொடுக்கிற மரம், ஒலிவ மரத்தை போல அபிஷேகம் பெற்ற மரம், பனை மரத்தை போல ஒரு நாளுமே நீங்கள் உலர்ந்து போகாத மரம், நீங்கள் பிரயோஜனமுள்ள ஒரு மரம். ஆண்டவர் உங்களை அப்படித்தான் மாற்றி இருக்கிறார். இது உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். யூ ஆர் a tree, you are a powerful tree, you are a green tree. நீங்கள் பசுமையான ஒரு மரம். வேதம் சொல்லுகிறது, பச்சையான மரத்திற்கே இந்த பாடு என்றால் பட்டுப்போன மரத்திற்கு என்ன செய்வார்கள் என்று இயேசு தன்னுடைய சிலுவையின் காரியங்களை குறித்து சொன்னார். ஒருவேளை பசுமையாய் இருக்கிற மரத்திற்காகிய உங்களுக்கு இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருமானால் ஆண்டவர் அந்த மரத்தை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா.
நீங்கள் தேவனுடைய தோட்டத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிற கிச்சிலி மரம். அந்த கிச்சிலி மரத்தால் சந்ததிகள் பெருகின. அந்த கிச்சிலி பழங்கள் சந்ததியை பெருக்கி கொடுத்தன. உங்கள் சந்ததியும் ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். இரண்டாவதாக, உலக பிரகாரமாக இத்தனை நாட்கள் காத்திருந்தேன், இத்தனை வருடங்கள் காத்திருக்கிறேன், இதுவரை எனக்கு ஒரு நன்மை கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறீங்களோ, இத்தனை வருஷங்களாக நான் காத்திருந்தோம், ஏமாற்றமடைந்தவளா இருக்கிறேன் என்று வாழ்க்கையிலே நீங்கள் விரக்தி அடைந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீண்ட நாள் காத்திருப்பு உங்கள் இருதயத்தை இழைக்க பண்ணிற்றோ, உங்கள் இருதயம் இழைத்து போனதோ. ஆண்டவர் சொல்கிறார், விரும்பினது வரும் பொழுது என் சகோதரியே, என் சகோதரனே, நீங்கள் விரும்பினது வரப்போகிறது. கர்த்தர் உங்கள் இதயத்தின் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். தேவையான சரியான மன விருப்பத்தை, தேவையற்றவைகளை அல்ல. விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்குமா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன். நீங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, அருமையான இந்த கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏழைகளும், நாங்கள் ஏழை பாவிகளும், அநேக குறைகள் உள்ளவர்களும், எங்கள் வாழ்க்கையிலே நிறைவை காணாதவர்களும், எந்த விதத்திலும் பெருக்கத்தை காண முடியாத இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அப்பா, இல்லாமைகள் இருக்கிறது, எங்களால் இயலாமைகளும் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ரெண்டு காரியங்களை கர்த்தர் மாற்றி சந்தன மரம் போல மற்றவர்களுக்கு மனம் வீசுகிற மரங்களாக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறவர்களை தெரிந்தெடுத்தீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவங்க எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒலிவ மரம். இவருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற ஒலிவ மரங்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொன்னீரே. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஒலிவ மரத்தை போல பசுமை மாறாமல் தப்பாமல் கனி கொடுக்கிற மரங்களாய் இருப்பார்கள் சொன்னீரப்பா. இதோ இந்த இடத்தில் இருக்கிற இவர்களும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல, தப்பாமல் கனி கொடுக்கிற பசுமை மாறாத மரமாக, இலை உதிராத மரமாக, மற்றவர்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை மாற்றுகிற ஊழியக்கார மரமாக, ஊழியக்காரிகளின் மரமாக, ஆலமரத்தை போல ஆண்டவரை விழுதுகளை ஊன்றி செழிக்கிற மரமாக எங்க பிள்ளைகளை நீங்க மாற்றுவதற்காக சோத்திரம். வந்திருக்கிற குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெய கிறிஸ்து இவர்களுக்குள் மரமாக வளருவீராக. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். நாளை நடக்கிற சண்டே கிளாஸையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அநேக பிள்ளைகள் உற்சாகமாய் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஏலும் ஜெப வீட்டின் மூலம் ஆண்டவரே நன்மைகளை பெற்ற குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில ஜெப குறிப்பு கொடுத்தாங்கப்பா கர்த்தர். அந்த அருமையான விஜயங்கிற சகோதரனுக்கு ஆண்டவரே ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில ஒரு அருமையான குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு டெலிவரி நல்ல முறையில் பிரசவத்தை கொடுத்ததற்காக சோத்திரேன். கர்த்தர் அந்த குழந்தையும் அந்த தாயையும் கர்த்தர் கௌரிங்கிற தாயை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இதே போன்று ஜெப குறிப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை செய்வீராக. உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏற்ற தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். உங்களை ஆரோக்கியமான இலைகளின் நிழலினால் உங்களை மூடி ஆண்டவர் தாமே ஜீவனுள்ள நாள் வரையும் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டின் தாழ்பால்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உட்காருங்கம்மா, அப்படியே உட்காருங்க.